والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: ألا أستحيي من رجل تستحيي منه الملائكة. رواه مسلم، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஹஜ்ரத் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்க நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக கடந்த 3 ஜும்மாக்களாக மஸ்ஜிதினுடைய மாண்புகள், பள்ளிவாசலிலே நடைபெற வேண்டிய அமல்கள், பள்ளிவாசலோடு சேர்ந்திருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட இடங்கள் போன்ற செய்திகள் எல்லாம் கடந்த 3 வார உரையிலே உங்களுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நம்முடைய மஸ்ஜித் சிறப்பான முறையிலே விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில நாட்களில் கட்டிடத்தினுடைய நிறைவு விழா நடைபெற இருக்கிற இந்த தருணத்தில் மஸ்ஜிதோடு தொடர்பு இருக்கக்கூடிய இன்னும் சில செய்திகள் சொல்வது பொருத்தமாகவே தெரிகிறது. அன்பானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனத்துல் முனவ்வரா வந்தபோது மஸ்ஜிது நபவியை கட்டினார். காலப்போக்கிலே மக்கள் தொகை அதிகமான போது இட பற்றாக்குறை ஏற்பட்டது. பக்கத்தில் இருக்கிற இடங்களை எல்லாம் விலைக்கு வாங்கி மஸ்ஜிது நபவியோடு சேர்க்க வேண்டும், பள்ளிவாசலை விரிவாக கட்ட வேண்டும் என்பது நபிகளாருடைய எண்ணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இந்த செய்தியை மக்களுக்கு மத்தியிலே சொல்கிறார். இந்த மாதிரி பள்ளிவாசலை விரிவாக்கம் பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற இடங்களை வாங்கணும், அதுக்கு யார் தயார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார். சஹாபாக்களிலேயே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமான தோழர்களிலேயே
மூன்றாம் கலீஃபாவாக பணியாற்றிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வத்திலே செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார். ரப்பல் ஆலமீன் அவருடைய உள்ளங்களிலே அந்த எண்ணத்தை போட்டான். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக மஸ்ஜித் நபவியை சுற்றி இருக்கக்கூடிய சில பகுதிகளை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கி பள்ளிவாசலுக்காக வக்ஃப் செய்தார். சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி வருகிறது. இஷ்தரா உஸ்மான் இப்னு அஃபான் மௌதிஅன் ஃபில் மஸ்ஜிதி ஃபஸாதஹு ஃபீஹி. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு பக்கத்திலே இருக்கிற இடத்தை வாங்கி மஸ்ஜிதோடு அதை இணைத்தார்கள், கட்டிடத்தை விரிவாக்கம் செய்தார்கள் என்று சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. பள்ளிவாசல் கட்டுவது எவ்வளவு முக்கியமானதோ, முஸ்லிம்களுடைய குடியிருப்புகளை கவனித்து அந்த மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்வதும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரதானமான சுன்னத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். பள்ளிவாசல் கட்டணும், விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னவன உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இடம் கொடுத்து காசு கொடுத்து இடம் வாங்கி கொடுத்தாங்க. அதற்கு முன்னரும் சரி, அதற்கு பிறகும் சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது ஒரு தனி மரியாதையும் கவனத்தையும், எல்லோருக்கும் மத்தியில் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார். ஏன்னா மஸ்ஜிதுக்காக அவர் உதவி செய்திருக்கிறார், மஸ்ஜிதுக்காக இடம் வாங்கி கொடுத்திருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்பவும் வெட்க உணர்வு கொண்டவர்கள். எல்லாத்துலயும் எல்லா தன்மைகளும் இருக்கும், சில பேருக்கு சில தன்மைகள் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப வெட்கப்படுவாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உணர்வை புரிந்து நபி அவர்களும் அவர் வந்தால் அதற்கு தகுந்தாற் போல் நடந்து கொள்வார். மற்றவர்களிடத்திலே சர்வசாதாரணமாக பேசுவது, மற்றவர்களிடத்திலே அந்யோன்யமாக இருப்பது, இது போன்ற நிலைகளிலிருந்து சற்று மாறுபட்டு அவங்க வெட்கப்படுவாங்க. அதனால அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துக்கணும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார். சஹீஹுல் முஸ்லிமிலே ஒரு செய்தி வருகிறது. நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார், அலா அஸ்தஹி, நான் வெட்கப்பட வேண்டாமா, மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகத்து, வானவர்களே அவரை பார்த்து வெட்கப்படுகிறார், அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து நான் வெட்கப்பட வேண்டாமா என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சில நேரங்களில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சஹாபிக்கு ஒரு கூடுதலான கவனத்தை நபி அவர்கள் செலுத்துகிற போது மற்றவர்களுடைய உள்ளங்களிலே ஏதேனும் தவறான எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் முன்னமே சொல்கிறார், நான் அவரை பார்த்த உடனே கொஞ்சம் வெட்கப்பட்டு அவருக்கு நான் கண்ணியம் கொடுக்கிறேன், நீங்க தப்பா நினைக்க வேண்டாம், இது நான் செய்ததல்ல, வானவர்களே அவரை பார்த்து வெட்கப்படுகிறார், அப்படியானால் நான் அவரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார். வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நபி அவர்களை சந்திப்பதற்காக செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் பின் ஒருவராக இல்லம் வருகிற போது சுவற்றிலே சாய்ந்து சாதாரண நிலையில் அமர்ந்திருந்த பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே சற்று நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து தன்னுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்து அவர்களை வரவேற்று அமர வைத்து பேசி அனுப்பினார்கள் என்பது வரலாறு. அப்படியானால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அவர் இஸ்லாத்திற்காக மஸ்ஜிதிற்காக ஏராளமான சேவைகளை செய்திருக்கிறார் என்ற எண்ணத்தில் அவர்களை கண்ணியப்படுத்துவதாக வரலாற்றிலே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்விட்டு பாராட்டுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டுகிறார். அவர் மஸ்ஜிதுக்காக இடமளித்தார், மஸ்ஜிதுடைய வளர்ச்சிக்காக பங்கு கொண்டார். நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திருமதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது, மா வர்ர உஸ்மான மா அமில பஅதல் யௌம், இன்றைக்கு பிறகு இன்னையில இருந்து உஸ்மான் என்ன செய்தாலும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எந்த பாவத்தையும் செய்யாமல் அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் என்பதற்கு பொருள்.
அதனால என்னடாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. மஸ்ஜிதின் மீது அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. சொன்ன உடனேயே தன்னுடைய வசதியை, தன்னுடைய வாய்ப்பை, தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்து ஒரு மிகப்பெரிய அளவிலே இடம் வாங்கி மஸ்ஜிதோடு இணைத்து விட்டார். அதனால் அவருக்கு என்ன கூலி தெரியுமா? அவர் இந்த தப்பு செய்ய மாட்டார் என்று புகார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டி சொன்னார். இது மட்டுமல்ல, வரலாற்றிலே நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. மதீனத்துல் முனவ்வரா புகார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வந்தபோது கடுமையான நெருக்கடிகள் இருந்தது. குறிப்பாக தண்ணீருக்கான நெருக்கடி நிறைய இருந்தது. ஒரே ஒரு கிணறு தான் மதீனத்துல் முனவ்வராவிலே. அந்த கிணறு யூதருக்கு சொந்தமானதாக இருந்தது. முஸ்லிம்கள் போய் தண்ணி எடுப்பதற்கு சென்றால் கடுமையான நிபந்தனைகள் விதித்துக் கொண்டிருந்தார், நெருக்கடிகள் கொடுத்துக் கொண்டிருந்தார். பள்ளிவாசலிலே வந்து தொடக்கூடியவர்கள் உது செய்வதற்கான போதுமான தண்ணீர் இல்லாமல் இருந்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிற போது பொதுவாக ஒரு அறிவிப்பு செய்தார். அந்த கிணறுக்கு பேரு பிதுரு ரூமா என்று பெயர். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது, மை யஷ்தரி பிதுர ரூமா, மை யஷ்தரி பிதுர ரூமா, இந்த ரூமா கிணறை வாங்குவதற்கு உங்களிலே யார் தயார்? யாரையும் குறிப்பிட்டு நபி அவர்கள் கை காட்டி சொல்லவில்லை. நீங்க வாங்கி கொடுங்க, நீங்க வாங்கி கொடுங்க, உங்களுக்கு தான் காசு பணம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லல. இந்த கிணறை வாங்கி கொடுப்பதற்கு உங்களிலே யார் தயார்? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார். தொடர்ந்து இந்த நடைமுறையிலே வருகிறது, அப்படி வாங்கி கொடுத்தால் முஸ்லிமீன், முஸ்லிம்களும் சென்று அங்கே தண்ணீர் எடுத்துக் கொள்வார்கள். இதன் மூலமாக வாங்கி கொடுத்தவருக்கு சுவனம் கிடைக்கும் என்று புகார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்தார். இதை விட பெரிய அறிவிப்பு வேற என்ன இருக்க முடியும்? பொய்யே பேசாத புகார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலே இருந்து உங்களில் யாருக்கேனும் சுவர்க்கம் வேண்டுமா என்று கேட்கிறார்கள். யார் தயாராக இருப்பார்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முந்திக் கொண்டார்கள். சஹீஹுல் புகாரிலே பதிவாகி இருக்கிறது, ஃபஷ்தராஹா உஸ்மான் இப்னு அஃபான், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணறை காசு கொடுத்து வாங்கினார்கள். வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கிணற்றின் மதிப்பு எவ்வளவோ அதை விட பன்மடங்கு காசு கொடுத்தார். கொடுத்திருப்பா என்கிட்ட வாங்கி முஸ்லிம்களுக்கு மாத்திரம் தரவில்லை. வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்களுக்கும் மஸ்ஜிது நபவிக்கும் இங்கே வசிக்கக்கூடிய பிற சமயத்தவர்கள் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பொது உடைமையாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் நம்ம தான தர்மங்கள் பண்றோம், எத்தனையோ செய்திகள் செய்யறோம். காசு கொடுக்கிறோம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கிறோம், சாப்பாடு கொடுக்கிறோம், மருத்துவ செலவு கொடுக்கிறோம். ஒவ்வொன்றுக்குமே ஒரு நன்மைகள் இருக்கு, எதுவுமே குறைந்தது கிடையாது. ஆனா நபி அவங்க சொன்னாங்க, முஸ்னத் அஹ்மதிலே ஒரு நபிமொழி வருகிறது, அஃதலு ஸதகத்தி ஸக்யுல் மா, சிறந்த தர்மம் எது தெரியுமா? அது தண்ணீர் தர்மம் என்றார்கள் புகார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாகத்தோடு வந்து ஒருவன் இருக்கிறான், குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். ஆடையிலே அசிங்கப்பட்டு விட்டது, அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். எனக்கு அவசிய தேவைகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். தண்ணீர் வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அல்லது தேவை உள்ளவர்களாக இருப்பார்களோ, அது மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவைகளாக இருந்தாலும் சரி, தண்ணீரை தர்மம் செய்தல் என்பது ஒரு மிகப்பெரிய தர்மம். புகார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அதனால்தான் மஸ்ஜிதுகளுடைய விஷயங்களிலே, மதரசாக்களுடைய விஷயங்களிலே, மார்க்க பணி நடக்கக்கூடிய இடங்களிலே தண்ணீரை தர்மம் செய்வதற்காக போட்டி போட்டுக் கொண்டு முஸ்லிம்கள் வருவார். தண்ணி பற்றாக்குறையா இருக்கா, ஏதாவது போர் போட்டு தரணுமா, நான் போட்டு தர்றேன். அல்லது தண்ணீருடைய தேக்கத்துக்கு ஏதாவது தொட்டிகள் தேவைப்படுகிறதா, நான் செய்து தருகிறேன். தண்ணீரை பயன்படுத்துவதற்கான மோட்டார்கள் தேவைப்படுகிறதா, நான் வாங்கி தருகிறேன். தண்ணீரோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய தர்மங்கள் இருக்கிறதே ஒரு மிகச்சிறந்த தர்மம், ஆக சிறந்த தர்மம். அதிலும் குறிப்பாக மஸ்ஜிதுகளுக்காக வக்ஃப் செய்யப்படக்கூடிய அந்த தண்ணீர்கள் தவறான தேவைகளுக்காக செலவழிக்கப்படுவதே இல்லை. உது செய்வார்கள், தொழுகைக்கு தேவையான சுத்தங்களை செய்வார்கள், குர்ஆன் ஷரீஃபை ஓதுவார்கள், நல்ல விதமான காரியங்களை செய்வார்கள்.
இது போன்ற நிலைகளுக்காக அந்த தண்ணீர் பயன்படுகிற காரணத்தினால் கூடுதலான நன்மை கிடைக்கிறது. மஸ்ஜிதுக்காக, அது எந்த மஸ்ஜிதாக இருந்தாலும் எந்த மதரசாக்களாக இருந்தாலும் தண்ணீருடைய தேவைகள் வருகிற போது அதை நிறைவேற்றி வைப்பதிலே நாம் முதலிடம் வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இடம் வாங்கி கொடுத்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, தண்ணீர் தேவையை நிறைவேற்றினார்கள். வரலாற்றிலே அவர்களை பற்றி புகழ்ந்து பாராட்டி பல நபிமொழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சஹாபாக்களுடைய காலங்கள்ல செல்வந்தர்கள் அவங்க தான் கொடுக்கணும், கொடுத்தாங்க அப்படிங்கிறது இல்லை. ஒண்ணுமே இல்லாத ஏழைகள் கொடுத்திருக்கிறார்கள். ஆண்கள் தான் கொடுத்தார்கள் என்பதல்ல, பெண்களும் கொடுத்திருக்கிறார்கள். கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். காரணம், மஸ்ஜித் என்பது முஸ்லிம்களுடைய வாழ்வியலோடு இரண்டரை பின்னி பிணைந்த ஒரு விஷயம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலங்களிலே மஸ்ஜித் நபவி எப்படி இருந்தது என்று சொன்னால், எந்த விரிப்பும் இல்லாமல் இருந்தது. தரையில தான் தொழுவாங்க, விரிப்புகள் இல்லை. நபிகளாரை சந்திப்பதற்காக ஒரு பெண் வந்தார். அவர் அன்சாரி பெண். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தார். தரையில தொழுதுட்டு இருந்தார். அவருக்கு பாய் நெய்ய தெரியும். நபி அவர்களிடத்திலே கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, தொழுகைக்கான விரிப்பை நான் செய்து தரவா என்று கேட்டார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்று சொன்னார். சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. அன்ன இம்ரஅத்தன் மினல் அன்சாரி, அன்சாரி பெண், சனஅத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸீரன், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு பாயை நெய்து கொடுத்தார். ஃபபஸததுஹு லஹு ஃபில் மஸ்ஜிதி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மஸ்ஜிதிலே விரிக்க செய்தார்கள். எல்லாரும் பாயில் இருந்து தொழுக என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார். ஒரு சின்ன விஷயம்தான். ஆனாலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவருடைய சூழ்நிலையை அறிந்து மிகவும் கூலி வேலை செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார். சஹீஹுல் புகாரிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும். ஒரு சின்ன பாய், அவங்களுக்கு தொழில், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நபிகளாரை பார்த்து அது செய்து கொடுத்த காரணத்தினால், அது மஸ்ஜிது நபவியோடு இணைந்த காரணத்தினால் அது வெறும் நிகழ்ச்சியாக இல்லை, மிகப்பெரிய வரலாறாக மாறி இருக்கிறது. அது மட்டுமல்ல, சஹீஹுல் புகாரிலே இன்னொரு செய்தி வருகிறது. தனியாக ஒரு நபர் தொழுவதற்காக இப்போது நாம் இந்த முஸல்லா பயன்படுத்துற பாத்தீங்களா, தொழுக விரிப்பு. இது மாதிரி ஒருவர் தொடக்கூடிய விரிப்புக்கு பேர் அரபியில ஹும்ரான் பேர், சின்ன பாய் அப்படின்னு. நம்ம வீடுகளில் எல்லாம் அந்த முஸல்லாக்கள் வர்றதுக்கு முன்னால தொழுக பாயின்னு சொல்லி சின்னதா வச்சிருப்பாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி அலா ஹும்ரத்தி, சஹீஹுல் புகாரிலே ஒரு செய்தி வருகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக இருக்கக்கூடிய சின்ன விரிப்பிலே நபி அவர்கள் தொழுவார்கள். சின்ன விரிப்பாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விரிப்புகளாக இருந்தாலும் சரி, தேவைக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைகளை நாம் மாற்றி அமைத்து கொடுக்கிற போது ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுகிறார். ஹும்ரா அப்படின்னா சின்ன பாயின் அர்த்தம், ஹசீர் அப்படின்னா பாயின் அர்த்தம். அதனால அந்த கோரையில அந்த காலங்களில் விரிக்கப்பட்டிருக்கிற அந்த பாய் தான் விரிக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. நாகரிகத்திற்கு ஏற்ப, வளர்ச்சிக்கு ஏற்ப நம்முடைய விரிப்புகளை நாம் வித்தியாசப்படுத்தி ஒரு விரிப்பிலே நின்று தொட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதை செய்து கொடுப்பவருக்கு ஏராளமான நன்மைகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். பிரபலமான ஒரு செய்தி தான் எல்லாருக்கும் தெரியும். மஸ்ஜிதை சுத்தம் செய்த பெண், மஸ்ஜிதை சுத்தம் செய்த ஒரு கருப்பு அடிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியூருக்கு சென்றிருந்த போது இறந்து போய்விட்டார். நபி அவர்கள் வந்த உடனேயே அந்த மஸ்ஜிதை பராமரித்த அந்த நபரை தேடினார். இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரையை காட்டச் சொல்லி அங்கே நின்று தொழுகை நடத்தினார்கள் என்றும் ஹதீஸிலே வருகிறது. அங்கே நின்று துஆ செய்தார்கள் என்றும் வருகிறது. ஃபஸல்லா அலைஹி, அவருக்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். இப்ப மஸ்ஜிதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உபகரணங்கள், மஸ்ஜிதுங்கிற பில்டிங்கை தாண்டி, மிம்பர், மிஹ்ராப், மினாரா, குப்பா என்பதையெல்லாம் தாண்டி மஸ்ஜிதோடு சம்பந்தப்படக்கூடிய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் ரப்புல் ஆலமீன் ஏராளமான நன்மைகளை தருகிறார். தொழுகைக்கான விரிப்புகளை வாங்கி கொடுப்பது, முஸல்லாக்களை வாங்கி கொடுப்பது, அதில் எவ்வளவு காலம் தொழுது கொண்டே இருக்கிறார்களோ அதுவரைக்கும் அவருக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஹதீஸ்களிலே ஏராளமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஒவ்வொன்றுக்குமே இஸ்லாமை பொறுத்தளவுக்கு வரலாற்று ரீதியான ஒன்று. எதுவுமே நீங்களும் நானும் நினைச்சத அப்படியே நம்ம செஞ்சுட்டு போயிடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்துக்குமே வரலாறு இருக்கும். நம்முடைய மஸ்ஜித் விரிவாக்கம் செய்யப்பட்டு அதனுடைய திறப்பு விழாவை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிற இந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து 4 வாரங்களாக இது சம்பந்தமாகவே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் இந்த 4 வாரங்களாக எங்கேயுமே மஸ்ஜிதை பற்றி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி யாரும் சொல்வதில்லை. சொல்வதற்கான வாய்ப்பு ஏற்படாது. மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அடிக்கடி நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ். அல்லாஹ்வுக்காக யார் மஸ்ஜிதை கட்டுறீங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உண்டு. பெரும்பாலும் இந்த நம்பிக்கையோடு முடிந்துவிடும். ஆனால் இதையும் தாண்டி பல்வேறு செய்திகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிது நபவி தொடக்க காலத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால் இருட்டாகத்தான் இருந்தது. விளக்குகள் இல்லை, வெளிச்சம் இல்லை. ஈச்சமரத்தினுடைய கூரைகளினால் கூரை வேயப்பட்டு மண் தரையில் தொழுது கொண்டிருக்கிற போது அங்கே வெளிச்சங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, தபரானிலே பதிவாகி இருக்கிறது. தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை ஷாமுக்கு போறாங்க, சிரியாவுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா மக்கள் வெளிச்சத்திற்காக விளக்குகளை வைத்திருக்கிறார். நபி அவங்க சொல்லல, தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார். இது வெளிச்சத்துக்கு ஒரு நல்ல பொருளா தெரியுது. அங்கே சென்று அந்த விளக்குகளை வாங்குகிறார், எண்ணெய் வாங்குகிறார், திரி வாங்குகிறார். அனைத்தையும் கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கை ஏற்றுகிறார். முதலாக மஸ்ஜிது நபவியில் வெளிச்சம் கொடுத்தவர், விளக்கு வைத்தவர் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு. தபரானிலே இந்த நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. அவ்வளு மன் அஸ்ரஜல் மசாஜித தமீமுத் தாரி, பள்ளிவாசலில் முதலாக வெளிச்சம் தந்தவர் தமீமுத் தாரி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிட்டு அதோட நிறுத்தல, அடுத்து சொன்ன வார்த்தையை பாருங்க. فقال النبي صلى الله عليه وسلم نور الله عليك في الدنيا والاخره. நபி அவர்கள் அவரை புகழ்ந்து சொல்கிறார்கள், نور الله عليك في الدنيا والاخره. அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருவானாக என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். நபி அவங்க சொல்லி அவர் செய்யல. அவர் ஷாமுக்கு போனாரு, சிரியாவுக்கு போனாரு, விளக்கை பார்த்தார், அழகாக இருந்தது, வாங்கி கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே ஏற்றினார். உடனே குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷத்தோடு துஆ செய்தார்கள், நவ்வரல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா. இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் உனக்கு சுபிட்சத்தை தருவானாக, ஒளியை தருவானாக என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே தபரானிலே இன்னொரு அறிவிப்பு வருகிறது, அவ்வளு மன் அஸ்ரஜல் மசாஜித தமீமுத் தாரி. மஸ்ஜிதில் முதலாக விளக்கை ஏற்படுத்தியவர் தமீமுத் தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். நீ ஏப்பா இப்படி கொண்டு வந்து ஏத்துற அப்படின்னு கேட்கிற. فلما رآه النبي صلى الله عليه وسلم, அந்த வெளிச்சத்தை நபி அவர்கள் பார்த்தபோது قال சொன்னார்கள், நவ்வர்தல் இஸ்லாம. தமீம், நீங்க யார் தெரியுமா? இஸ்லாத்தையே ஜோதிப்படுத்திட்டீங்க. பள்ளிவாசல் தான் இஸ்லாம், இஸ்லாம் தான் பள்ளிவாசல். நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இது, கட்டடம் இது. நபி அவர்கள் சொன்னார்கள், தமீம் நவ்வர்தல் இஸ்லாம, இஸ்லாத்தையே நீங்கள் ஒளிப்படுத்தி விட்டீர்கள். நவ்வரல்லாஹு அலைக ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெளிச்சத்தை தருவானாக என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். விளக்க கொண்டு வந்தாரு, திரிய கொண்டு வந்தாங்க, எண்ணெயை ஊத்துனாங்க, அது வெளிச்சம். இப்ப வெளிச்சம் தருவது, வெளிச்சம் தரக்கூடிய கருவிகளை மஸ்ஜிதிலே ஏற்படுத்துவது அல்லாஹ்வுக்கு பிரியமானது, பூமாவுடைய துஆவுக்கு சொந்தமானது. இப்படித்தான் நம்ம புரியணுமே தவிர அந்த காலத்துல இருக்க மாதிரியே அந்த விளக்கையும் திரியையும் எண்ணெயும் தூக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. நாகரிகத்திற்கு ஏற்ப, வளர்ச்சிக்கு ஏற்ப. நான் ஏன் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றேன்னா, இன்னும் சில இடங்கள் அது இருந்துகிட்டே இருக்கு. நம்ம யாரையும் குறிப்பிட்டு பேச வேண்டியதில்லை, சொன்னாலே புரிஞ்சிடும். இன்னும் அது இருந்துகிட்டே இருக்கு. ஆனா நம்முடைய மஸ்ஜிதில் அது மாற்றப்பட்டு விட்டது. எது நோக்கமோ அதைத்தான் பார்க்க வேண்டும். குர்ஆன் ஷரீஃப்ல ஹம்ரு ஹராம் என்று வருகிறது. ஹம்ருனா மதுன்னு அர்த்தம். மதுங்கிறது திராட்சை பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு திரவம். ஏன் அது ஹராம் சொல்லப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு? திராட்சை பழத்திலிருந்து வரக்கூடிய அந்த சாறு மாத்திரமே ஹராம் என்று விளக்கக்கூடாது.
ஆய்வு செய்து மார்க்க விற்பனர்கள் சொல்கிறார்கள் அதில் போதை இருக்கிறது. எனவே எதுவெல்லாம் போதை தருகிறதோ அது அனைத்தும் ஹராம் என்று சொல்கிறார். அது மட்டும் ஹராம் சொல்லிட்டா அப்ப இன்னைக்கு நிறைய கேள்விகள் வரும். அப்ப இது பயன்படுத்தலாமா, அது பயன்படுத்தலாமா, இது கூடுமா, அது கூடுமா? மார்க்க சட்ட நூல்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம் தடை என்றால் அந்த தடைக்கான காரணத்தை யோசிக்க வேண்டும். அதற்கு பல்வேறு நபிமொழிகள் ஆதாரமாக இருக்கும். அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே போதை தருகிற காரணத்தினால் தான் திராட்சை ரசம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அரபுகள்கிட்ட இப்படி ஒரு பழக்கம் இருக்கு. நபீது தம்ர் என்று சொல்வார். நபீது தம்ருன்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த குடி தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அது இனிப்பா இருக்கு. நம்ம சம்சம் தண்ணிலாம் பார்க்கல, சப்புன்னு தான் இருக்கும். இது மாதிரி தான் தண்ணீர் கிடைக்கும். அந்த தண்ணீரை நல்லா குடிக்கிறதுக்காக என்ன செய்வாங்க, அந்த தண்ணீர்ல பேரிச்சம்பழத்தை ஊற போடுவாங்க. பேரிச்சம்பழம் ஊறிட்டே இருக்கும். அந்த தண்ணீர் எடுத்து குடிச்சா அந்த பேரிச்சம்பழத்தில் உள்ள இனிமையும் அந்த தண்ணீரும் கலந்து குடிப்பதற்கு சுவையாக இருக்கும். இதுவே கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டா அது குளிச்சு போய் அதிலே போதை ஏற்படும். போதை ஏற்படாமல் இருக்கிற வரைக்கும் அதை அறுத்தலாம். அதுக்கு பேர் நபீது தம்ருன்னு பேர். அரபி ஹதீஸ்ல நிறைய திருமதி ஷரீஃப்ல புகாரி ஷரீஃப்ல எல்லாம் வரும். நபீது தம்ருன்னு பேர். பேரிச்சம்பழம் ஊற வைத்த தண்ணீர் போதை இல்லாமல் தான் குடிக்கணும். ஹதீஸ் ஷரீஃப்ல அடுத்தடுத்த வாசகங்கள் மாலம் யுஸ்கிருஹு, போதை தராமல் இருந்தால் அது அந்த நீர். இப்போ போதை தந்து விட்டால் அது தடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதே மாதிரி தான் உலகத்தில் எந்தெந்த பொருட்கள்லாம் போதை தருகிறதோ அது அனைத்தும் தடுக்கப்பட்டது என்ற முடிவுக்கு மார்க்க விற்பனர்கள் வருகிறார். அதே போன்றுதான் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமீம் தாரியை பார்க்கிறார். அவர் எங்கோ போனார், வெளிச்சத்திற்காக ஒரு பொருளை ஏற்படுத்தினார். நபி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்படியானால் மஸ்ஜிதை வெளிச்சப்படுத்துவது, ஒளிப்படுத்துவது, எல்லோருக்கும் சந்தோஷத்தை தருவது, தொழுகையாளிகளுக்கான வசதிகளை உருவாக்கி தருவது, இது அனைத்தும் இதில் அடங்கும். அந்த பழைய விளக்கிலே தான் இருக்கணும். ஏன்னா சில பேர் இப்படி கேட்பாங்க, மஸ்ஜித்னா என்னங்க, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகையாளிகள் ஃபுல்லா வரணும், அதுதான் மஸ்ஜிதுடைய அலங்காரம். நீங்க இங்க ஒரு லைட்டை போடுறீங்க, அங்க ஒரு லைட்டை போடுறீங்க, இங்க பெயிண்ட் அடிக்கிறீங்க, அங்க பெயிண்ட், அப்படி கிடையாது. அதுவும் ஒரு அலங்காரம் தான், அதை யாரும் மறுக்கிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மஸ்ஜிதுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? நம்ம வீட்டை விட அழகா இருக்கும். நம்ம வீட்டை விட அழகா இருக்கணும். பார்ப்பதற்கு இங்கே வருகிற போது ஒரு நிம்மதி கிடைக்க வேண்டும். அதனால ஏசி எல்லாம் மாட்டப்படுது, அழகான விளக்குகள் அமைக்கப்படுகிறது, எந்த தொந்தரவும் இல்லாம அல்லாஹ்வை வணங்குவதற்கான சூழல் உருவாக்கப்படுகிறது. வர்றதே மஸ்ஜிதுக்கு நிம்மதிக்காக தான் வர்றோம். இங்கேயும் அவருக்கு சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டு சிரமங்கள் இருந்தால் அது சரியாக இருக்காது. எனவே மஸ்ஜிதை வரக்கூடிய தொழுகையாளிகளுக்கும் இன்னென்ற அமல்களிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கும் வசதிக்காக வெளிச்சத்தை ஏற்படுத்துவது, தண்ணீரை ஏற்படுத்தி தருவது, அவர்களுக்கான விரிப்புகளை ஏற்படுத்தி தருவது, அவர்கள் எந்த தொந்தரவும் இல்லாமல் அல்லாஹ்வை வணங்குவதற்கான வசதிகளை உருவாக்கி தருவது, அனைத்துமே மிக சிறந்த அமலாக பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டப்பட்ட செயலாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் மார்க்கத்தை புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருவானாக. வாசு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்